உதயநிதியை எதிரியாக நினைக்கிறார். விஜயால் யாரையும் சமமாக பார்க்க முடியாது. எஸ்.வி. சேகர் பேட்டி. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை தன்னுடைய எதிரியாக த.வி.க. தலைவர் விஜய் பார்ப்பதாக நடிகரும் முன்னாள் எம்.எல்.ஏ.வுமான எஸ்.வி. சேகர் தெரிவித்துள்ளார். விஜயால் எந்த கூட்டணியையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய எஸ்.வி. சேகர், யாரையும் சமமாக பார்க்கும் மனப்பக்குவம் விஜயிடம் இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்திற்கு பின் த.வி.க. தலைவர் விஜய் இதுநாள் வரை பொது வெளியில் தலை காட்டவில்லை. ஒரு மாதமாக அமைதியாக இருந்த த.வி.க. நிர்வாகிகள் ஒரு வழியாக தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளனர். தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு த.வி.க. சார்பாக தேவர் சிலை மற்றும் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. ஆனால் த.வி.க. தலைவர் விஜய் வீட்டில் இருந்தவாறே முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஏற்கனவே கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைத்து மாமல்லபுரத்தில் சந்தித்த விவகாரமே கடுமையான விமர்சனத்தை பெற்று வருகிறது. இதனால் விஜய் மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலில் ஈடுபட தொடங்கிவிட்டதாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நடிகரும் முன்னாள் எம்.எல்.ஏ.வுமான எஸ்.வி. சேகர் பேசுகையில், விஜய் செய்தது நல்ல விஷயம். ஏனென்றால் உயிரிழந்தவர்களின் உடல்களை பனையூருக்கு கொண்டு வாருங்கள், அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று விஜய் சொல்லவில்லை. அதற்காக விஜயின் மனதைரியத்தை பாராட்ட வேண்டும். சங்கவி என்ற பெண் சுயமரியாதையுடன் விஜயின் பணத்தை திருப்பி அனுப்பினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதேபோல அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் வீட்டிற்குள் இருந்து அரசியல் செய்கிறார். நாளை எம்.எல்.ஏ. ஆகிவிட்டால் எல்லோரும் பனையூருக்கு வாருங்கள், சட்டசபை பனையூரில் நடக்கட்டும் என்று சட்டசபைக்கு வராமல் இருப்பாரா? விஜய் குழந்தைத்தனமாக இருக்கிறார். சினிமா நடிகர் என்ற மேக்கப்பை களைக்காமல் இருக்கிறார். விஜயால் எந்த கூட்டணியையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் யாரையும் சமமாக நடத்தக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. விஜய் சென்றால் கூட்டம் வருமென்றால் பனையூருக்கு கூட்டம் வந்திருக்க வேண்டும் அல்லவா? அஜித்குமார் மரணத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் சொல்ல சென்றபோது ஏன் கூட்டம் வரவில்லை? அனிதா குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல சென்றபோது ஏன் கூட்டம் வரவில்லை? விஜய் விருப்பப்பட்டால் கூட்டம் வரும். உதயநிதி ஸ்டாலினை விஜய் தனது எதிரியாக பார்க்கிறார். அதனால் ஏற்பட்ட விளைவே கரூர் சம்பவம். அதிமுக, பாஜக, த.வி.க. கூட்டணி அமைத்தால் ஒரு சிறுபான்மையினர் வாக்கு கூட அவர்களுக்கு கிடைக்காது. ஏன் டெபாசிட் கூட வாங்க மாட்டார்கள். இந்த கூட்டணி இப்படியே தொடர்ந்தால் திமுக 7வது முறையாக ஆட்சிக்கு வரும் என்று தெரிவித்துள்ளார்.